ஜிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் உங்களோட வேலை வாய்ப்பை பதிவு செஞ்சுட்டு உங்களுக்காக பேசுறதுக்கு பிரத்யேகமா ஒரு கால் சென்டர். அது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 16 வருஷமா இயங்கிட்டு இருக்கு. உங்களோட வேலை வாய்ப்பை, உங்களுக்கு ஏத்த வேலை வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்து நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்களான்னு அந்த இன்டர்வியூ ஸ்டேட்டஸையும் கேட்டு அந்த கம்பெனிலையும் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்லி உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் இதுல இருக்கிற ஹைலைட்டு. நாளிதழ்கள்லாம் பார்த்து நீங்க வேலை வாய்ப்புக்கு போனீங்கன்னா நீங்க இன்டர்வியூ போன ஸ்டேட்டஸ் அந்த கம்பெனியில கேட்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாளிதழ்கள்ல இன்டர்வியூ போலாம் அப்படின்னு சொல்லி வாண்டட் பார்த்து நீங்க இன்டர்வியூ போறீங்கன்னா உங்களை மாதிரி 30-40 பேர் இன்டர்வியூ வந்திருப்பாங்க. எல்லாரும் ரெஸ்யூம் கொடுத்துருப்பீங்க. இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டோம், திங்கக்கிழமையாச்சே, செவ்வாய்க்கிழமையாச்சே, புதன்கிழமையாச்சே, அந்த கம்பெனியில கூப்பிட்டு கேட்கலாமா, இல்ல வேற கம்பெனிக்கு இன்டர்வியூ போலாமா, இல்ல அந்த கம்பெனிக்காக வெயிட் பண்ணலாமா, ஒன்னும் சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காது. அந்த நிறுவனத்தோட ஹெச்ஆருக்கு நீங்க கூப்பிட்டு கேட்க முடியாது. அந்த கம்பெனியில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40 பேர்த்த இன்டர்வியூ பண்ணி அதுல ஒரு 4 பேர்த்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹெச்ஆர் மேனேஜர் இன்டர்வியூ பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்டோட மேனேஜர், நீங்க ஒரு அக்கௌண்ட்ஸ்ல இன்டர்வியூ போனீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்கு ஒரு 4 ரெஸ்யூம் மட்டும் கொண்டு கொடுப்பாங்க. இவங்க தாங்க செலக்ட் ஆகிற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் அந்த 4 ரெஸ்யூம்ல இருக்கிறவங்கள புதன்கிழமை இன்டர்வியூ வர சொல்லுவாரு. அடுத்து வெள்ளிக்கிழமை எம்டிக்கு ஃபைனலா ஒருத்தர் 2 பேர்த்த கொடுப்பாங்க. எம்டி பார்ப்பாங்க, ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்க. மிச்சம் 39 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது, அவங்களுக்கான ஸ்டேட்டஸும் கிடைக்காது. ஜிவிஎஸ் அப்படி கிடையாது. உங்களுக்கான ஸ்டேட்டஸை உங்களுக்கு கொடுத்து அந்த கம்பெனி உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, கவலையே படாதீங்க, இன்னொரு கம்பெனி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு நிறைய சாய்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கும் நிறைய சாய்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கான தேவை எந்த கம்பெனியில் இருக்குன்னு ஜிவிஎஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு கம்பெனியில 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான மெர்ச்சன்டைசர் கேட்பாங்க. ஒரு சில கம்பெனியில 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும்பாங்க. ஒரு சில கம்பெனி யூனிட்டை ஃபுல்லா பாத்துக்கோணுங்க, அவங்களுக்கு மெர்ச்சன்டைசிங் நாலேஜ் மட்டும் இல்ல, ப்ரொடக்ஷன்ல இருந்து சாம்பிள்ல இருந்து ஃபேக்டரி நாலேஜே இருக்கணும். சம்பளம் 50,000 கூட கொடுக்குறோம், 55,000 கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கம்பெனியோட நீடை தெரிஞ்சு வச்சு உங்களோட தேவையும் தெரிஞ்சு வச்சு கடந்த 16 வருஷமா உங்களுக்காக இயங்கிட்டு இருக்கிற நிறுவனம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ். இதுல உங்க வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குதுங்கிற எக்கச்சக்கமான கேள்விக்குறிகளோட இருக்கிறவங்களுக்கு இதோ உங்களுக்கான கம்பெனி, உங்களுக்கான சம்பளம், உங்க ஏரியாவில் சூப்பரான வேலைங்கிற ஆச்சரிய குறிகளை ஜிவிஎஸ் தினந்தோறும் 100 பேத்துக்கு மேல வேலை வாய்ப்பை ஜாயின் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம 16 வருஷத்தை தாண்டி இன்னமும் உங்களுக்காக இயங்கிட்டு இருக்கோம். பயன்படுத்திக்க. திருப்பூர்ல வேலை தேடுறவங்களுக்கு தான் இது பிரத்யேகமான வாய்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் இருந்து தங்குற இடத்தோட வேலை தேடுறவங்களுக்கு சமையல் வேலை, டிரைவர் வேலை,